ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரமும் தரிசனத்திற்கு ஆகக்கூடிய நேரம் பற்றியும் திருமலை திருப்பதி பற்றிய சில முக்கியமான அப்டேட்ஸ்களும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் எப்பவும் போல் இன்றைக்கி அதிகாலை 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் நாளை அதிகாலை 3 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்று காலை 10 மணி நிலவரப்படி இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கப்பட்டு நாளை அதிகாலை 3 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் இன்னும் 500 டோக்கன்ஸ் பக்கத்தில் அவைலபிளாக இருக்குது. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் எப்பவும் போல் இன்னைக்கு அதிகாலை 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் அங்கே கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் டோக்கன்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஜூலை மாதத்திற்குரிய ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகியிருந்துச்சு. இந்த டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஜூலை மாதத்தில் ஆர்ஜித சேவாவும் திருமலையில் நேரடியாக பார்த்துட்டு சேவா பார்த்து முடித்த உடனேயே மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் திருமலையில் பார்த்துட்டு வரலாம். இன்று மதியம் 3 மணிக்கு ஜூலை மாதத்திற்குரிய வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகுது. 3 மணிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய இந்த டிக்கெட்ஸ் நாம் புக் பண்ணோம்னா திருமலையில் சேவாவை நேரடியாக பார்க்க முடியாது. மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் மட்டும் தரிசனத்திற்காக சூஸ் பண்ண அந்த நாளில் திருமலைக்கு போய் 300 ரூபாய் தரிசன கியூவில் ஜாயின் பண்ணி மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நாம் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். நேற்று திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 77,366. நேற்று முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 24,375. நேற்றைய உண்டியல் காணிக்கை 3.38 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் மூலம் தரிசனத்துக்கு வந்த பக்தர்கள் 3 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 6 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இன்று 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 2.5 மணி நேரத்திலிருந்து 4.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 3 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். ஏர்லி மார்னிங் எஸ்எஸ்டி ஸ்லாட் டோக்கன் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 6 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். இன்ஃபேன் தரிசனத்திற்காகவும் டோனார் தரிசனத்திற்காகவும் சுபதம் என்ட்ரி வழியாக தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். இன்னைக்கு திருமலையில் வசந்தோற்சவத்தை முன்னிட்டு காலையில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி தங்க ரதத்தில் மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்தார். நிறைய ஃபாலோவர்ஸ் இன்னுமே ஆஃப்லைனில், அதாவது டைரெக்டாக திருமலைக்கு போய் எப்படி ரூம் புக் பண்ணணும், அதற்கு என்னவெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குன்னு கேட்குறீங்க. அதை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். மேல் திருப்பதிக்கு, அதாவது திருமலைக்கு டைரெக்டாக போய் நீங்கள் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ண விருப்பப்பட்டா ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் சிஆர்ஓ ஆஃபீஸில் மட்டும்தான் இப்போ இருக்குது. முன்னாடி இருந்த ராம்பகிஷா பஸ் ஸ்டாண்ட், ஜிஎன்சி, எம்பிசி போன்ற இடங்களில் இருந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ண விருப்பப்பட்டா சிஆர்ஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ரூம் புக்கிங் கவுண்டரில் மட்டும்தான் பண்ண முடியும். சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு ராம்பகிஷா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எப்படி போகணும், திருமலா மெயின் பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு எப்படி போகணும், சிஆர்ஓ ஆஃபீஸ் போறதுக்கு என்ன ஷார்ட்கட் இருக்கு போன்ற எல்லா வீடியோவுமே நம்முடைய சேனல்ல தனித்தனியாக அவைலபிளா இருக்கு. அந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதனுடைய லிங்க்ஸ் நான் ப்ரொவைட் பண்றேன். அந்த வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே பின்டு கமெண்ட்லையும் நான் கொடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது நிச்சயமாக உங்களுக்கு சிஆர்ஓ ஆஃபீஸ் போறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்லைனில் நீங்கள் ரூம் புக் பண்ணணும்னா ஆதார் கார்டு அவசியம். வேறு எந்த ஐடி ப்ரூஃபும் ஆக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அதே போல் 18 வயது கீழே இருக்கக்கூடியவர்களுடைய ஆதார் கார்டும் ஆஃப்லைன் ரூம் புக்கிங்குக்கு ஆக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆன்லைனில் நீங்கள் ரூம் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் 18 வயது கீழே இருக்கவர்களுடைய ஆதார் கார்டும் வைத்தும் நீங்கள் ரூம் புக் பண்ணலாம். ஆனால் ஆஃப்லைனில் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆன்லைனில் ரூம் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் நம்ம 2 பேருடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், 2 பேரினுடைய ஆதார் ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும். ஆனால் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் ஒருவரினுடைய ஆதார் கார்டு இருந்தால் மட்டுமே போதுமானது. ஆன்லைனில் ரூம் புக் பண்ணாலும் சரி அல்லது ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணாலும் சரி, அதே போல் கீழ் திருப்பதியானாலும் மேல் திருப்பதியானாலும் மினிமம் 2 பேர் இருந்தால் மட்டும்தான் ரூம் அலாட்மெண்ட் செய்வாங்க. தனி ஒரு நபருக்கு ரூம் அலாட்மெண்ட் பண்ணவே மாட்டாங்க.
நீங்க தனி நபராக இருந்து சிஆர்ஓ ஆஃபீஸில் உங்களுடைய ஆதார் கார்டு கொடுத்து ஆஃப்லைன் ரூம் புக்கிங்குக்கு அப்ளை செய்திருந்தாலும் உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்த பிறகு உங்களுக்கு எங்க ரூம் அலாட் ஆகியிருக்கோ நீங்க அந்த கெஸ்ட் ஹவுஸ் போன பிறகு அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஆஃபீஸினுடைய ரிசப்ஷனிஸ்ட் எத்தனை பேர் தங்குறீங்க, யார் யாரெல்லாம் தங்குறீங்கன்னு காமிக்க சொல்லுவாங்க. அப்போ நீங்க தனி நபராக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரூம் கீ கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ மினிமம் 2 பேர் இருந்தால் மட்டும்தான் நீங்க ஆஃப்லைன்லையும் ரூம் புக் செய்யணும். இப்போ நீங்க வீடியோல பார்க்கக்கூடியதுதான் சிஆர்ஓ ஆஃபீஸ். இந்த சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோர்ல தான் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் இருக்கு. ஆன்லைன்ல ரூம் புக் செய்திருந்தாலும் ஆஃப்லைன்ல ரூம் புக் செய்திருந்தாலும் 30 நாட்கள் டைம் கேப்புக்கு பிறகுதான் மறுபடியும் நம் ஆன்லைன்லயோ அல்லது ஆஃப்லைன்லயோ ரூம் புக் செய்ய முடியும். உதாரணத்திற்கு ஜூலை முதல் வாரம் நீங்க உங்களுடைய ஆதார் கார்டு வைத்து ஆன்லைன்ல ரூம் புக் செய்து நீங்க அதை யூஸ் பண்ணிட்டீங்க. ஜூலை 3வது வாரம் மறுபடியும் திருமலைக்கு போகணும், நான் ஆஃப்லைன்ல என்னுடைய ஆதார் கார்டு கொடுத்து ரூம் புக் பண்ண முடியுமானா நிச்சயமாக முடியாது. நம்முடைய ஆதார் கார்டு நம்பர் கொடுத்த உடனே சிஸ்டம்ல இவங்க ஆல்ரெடி இந்த 30 நாட்கள் ஒரு முறை ரூம் எடுத்திருக்காங்க அப்படின்ற மெசேஜ் வந்துடும். நமக்கு ரூம் ஆட்டோமேட்டிக்கா கொடுக்க மாட்டாங்க. சோ ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணாலும் ஆஃப்லைன்ல ரூம் புக் பண்ணாலும் நம்முடைய ஆதார் கார்டு தான் கணக்குல எடுத்துப்பாங்க. சோ அந்த ஆதார் கார்டு வைத்து 30 நாட்களுக்கு பிறகுதான் நம்ம மறுபடியும் ரூம் புக் செய்ய முடியும். ஒரு ஆதார் கார்டுக்கு 30 நாளுக்கு ஒரு முறை தான் ரூம் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு வேறு ஏதாவது மாற்று வழி இருக்கான்னா ஜூலை முதல் வாரம் நீங்க உங்களுடைய ஆதார் கார்டு வைத்து திருமலையில தான் ரூம் புக் பண்ணிருக்கீங்க. இப்போ ஜூலை 3வது வாரம் மறுபடியும் நீங்க திருமலை தரிசனத்திற்கு போறப்போ கீழ் திருப்பதியில வேணும்னா உங்களுடைய ஆதார் கார்டு வைத்து நீங்க ரூம் புக்கிங் செஞ்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு எந்த இஷ்யூவும் வராது. திருமலையிலேயே நீங்க அதே ஆதார் கார்டு வைத்து மறுபடியும் ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன்ல ரூம் புக் செய்யறதுக்கு தான் 30 நாட்கள் கேப் இருக்கணும். திருப்பதியில நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா திருப்பதியில தங்கிக்கலாம். இப்போ திருப்பதியில உங்களுடைய ஆதார் கார்டு கொடுத்து ஒரு முறை நீங்க ஆன்லைன்ல அல்லது ஆஃப்லைன்ல ரூம் புக்கிங் செஞ்சிட்டீங்கன்னா மறுமுறை நீங்க திருப்பதியில அதே ஆதார் கார்டு வைத்து ரூம் புக்கிங் செய்யறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். ஸோ ஒரு ஆதார் கார்டை வைத்து ஒவ்வொரு லொக்கேஷன்லையுமே நம்ம 30 நாளுக்கு ஒரு முறை ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன்ல ரூம் புக்கிங் செய்து கொள்ளலாம். இப்போ தனி நபருக்கு வேற எந்த ரூம் ஆப்ஷனும் கிடையாது அப்படின்னா நீங்க பிரைவேட் மட்ஸ்ல விசாரிச்சு பார்க்கலாம். சில பிரைவேட் மட்ஸ்ல தனி நபருக்கு கொடுப்பாங்க, சில பிரைவேட் மட்ஸ்ல தனி நபருக்கு ரூம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க அது பர்சனலா போய் விசாரிச்சு பார்த்தாதான் தெரியும். பிரைவேட் மட்ஸ் பற்றிய டீடைல்ஸ் தனி ஒரு வீடியோவாகவே நம்முடைய சேனல்ல இருக்கு. அந்த வீடியோ லிங்க் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் நிச்சயமா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அது இல்லாம பிரைவேட் மட்ஸ் இல்லாம டிடிடியால் நிறுவப்பட்டுள்ள பப்ளிக் அம்யூனிட்டிஸ் காம்ப்ளெக்ஸ் 4 இருக்கு. அது நீங்க யார் வேணும்னாலும் போய் ஸ்டே பண்ணலாம். அங்க தங்குறதுக்கு நமக்கு எல்லாமே இலவசம் தான். அதனை பற்றிய தனி வீடியோ கூட நம்முடைய சேனல்ல இருக்கு. அதனுடைய லிங்க் தேவைப்பட்டாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் நிச்சயமாக ரிப்ளை பண்றேன். இப்போ நாம சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். வீடியோல நம்ம பார்க்கக்கூடியதுதான் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் மற்றும் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டருக்கான கியூ. இந்த சிஆர்ஓ ஆஃபீஸ் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் காலையில் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இது 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னாலும் நைட் 11 மணியிலிருந்து நிறைய பேர் கியூவில் நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்களுக்கு நிச்சயமாக ரூம் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா 5:30 மணிக்குள்ள நீங்க கியூல நிற்க பார்த்துருங்க. அப்படி நம்ம 5:30 மணிக்குள்ள நின்னோம்னா நிச்சயமாக நமக்கு ரூம் கிடைக்கும். ரூம் அலாட்மெண்ட் மெசேஜும் மேக்சிமம் 2 மணி நேரத்துக்குள்ள நமக்கு வந்துடும். 5:30 மணிக்குள்ள நம்ம கியூல ஜாயின் பண்ணிட்டோம்னா நிச்சயமா நமக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் 1 மணி நேரத்துக்குள்ளே மேக்சிமம் வந்துடும். 2 மணி நேரம் என்பது ரொம்ப மேக்சிமமான டைம், ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய டைம்ல தான் நான் மென்ஷன் பண்றேன். ஸோ மினிமம் 1 மணி நேரத்துல இருந்து மேக்சிமம் 2 மணி நேரத்துக்குள்ள நமக்கு மெசேஜ் வந்துடும். நீங்க 3 மணிக்கெல்லாம் கியூல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அரை மணி நேரத்துல கூட உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்துடும். உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு முன்னாடி இப்போ என்ன ரூம் அலாட்மெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஏஆர்பி கவுண்டர்ல ஒரு சின்ன எல்இடி ஸ்கிரீன் வச்சிருப்பாங்க. அந்த எல்இடி ஸ்கிரீன்ல இப்போ எந்த நம்பருக்கு ரூம் அலாட்மெண்ட் ஆகியிருக்கு அப்படின்ற அந்த நம்பர் டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுடைய ஸ்லிப்ல உங்களுக்கு ஒரு ரூம் அலாட்மெண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை பார்த்து இந்த எல்இடி ஸ்கிரீன் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் என்பதை நீங்க ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். அந்த எல்இடி ஸ்கிரீன் தான் நீங்க இப்போ வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க. அதிகாலை 4 மணிக்கு ஓபன் பண்ணக்கூடிய இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் கூட்டமே இல்லாத நாட்கள்ல மதியம் 12 மணி வரைக்கும் ஓபன் ஆகத்தான் இருக்கும். கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள்ல
அல்லது கூட்டம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள்ல 10-11 மணிக்கு எல்லாமே எல்லா ரூம் வேக்கன்சியும் அவங்க ஃபில் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ இமிடியேட்டா ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கூட்டம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய டைம்ல நீங்க மேக்சிமம் 6 மணிக்குள்ள இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் கியூ ஜாயின் பண்ண பார்த்துக்கோங்க. 6 மணிக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. கூட்டம் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய நாட்கள்ல பார்த்தீங்கன்னா நீங்க 10 மணிக்கு போனாலும் உங்களுக்கு ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கூட்டத்தை பொறுத்து தான் இந்த ஆஃபீஸ் எத்தனை மணி நேரம் வரை ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம கெஸ் பண்ண முடியும். அதே போல மதியம் 12 மணிக்கு இந்த சிஆர்ஓ ஆஃபீஸ் ரூம் புக்கிங் கவுண்டர் க்ளோஸ் பண்ணாங்கன்னா மறுபடியும் ரூம் வேக்கன்சியை பொறுத்து ஈவினிங் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. 6 மணிக்கு ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் பண்ணாலும் 3 மணியிலிருந்தே இந்த கியூல நிறைய பேர் நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ஈவினிங் 4 மணிக்குள்ள இந்த கியூல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரூம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய நாட்கள்ல 6 மணிக்கு ஓப்பன் பண்ணக்கூடிய இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் நைட் 9-10 மணி வரைக்கும் கூட சில நேரத்தில் ஓப்பன் ஆகியிருக்கும். கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு ரூம் வேகன்சி இருக்கோ அது எல்லாமே ஃபில் செய்து முடித்த உடனேயே கிட்டத்தட்ட 7-7:30க்குள்ளேயே இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் கியூக்கு முன்னாடியே ஒரு போலீஸ் செக்யூரிட்டி எப்பவுமே நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஈவினிங் ஓப்பன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா என்பதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்களுமே மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு ஈவினிங் எந்த வேகன்சியும் கிடையாது, ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் பண்ண மாட்டாங்க அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனும் அவங்க ஸ்பீக்கர்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க போகக்கூடிய சமயத்தில் ஈவினிங் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா என்பதை நீங்க அந்த போலீஸ் செக்யூரிட்டி கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் திருமலைக்கு லேட்டாக தான் போய் ரீச் பண்ணுவேன். 8 மணிக்கு பிறகு கூட இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் கியூல ஜாயின் பண்ணலாமான்னா தாராளமாக நம்ம கியூல ஜாயின் பண்ணலாம். நம்ம எவ்வளவு டிலேடா போய் இந்த கியூல ஜாயின் பண்றோமோ அவ்வளவு டிலேடாக தான் நமக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜஸுமே வரும். ரூம் வேகன்சி வர வரதான் அவங்க ரூம் அலாட்மெண்ட் பண்ணிட்டே வருவாங்க. அதனால நம்ம டிலேடா போனோம்னா ரூம் அலாட்மெண்ட் மெசேஜும் நமக்கு டிலேடாக தான் வரும். ஏர்லியரா போயிட்டோம் அப்படின்னா 1 மணி நேரத்துக்குள்ளேயே நமக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜஸ் வந்துடும். ஒரு ரூம்ல எத்தனை பேர் வேணும்னாலும் தங்கலாம். அது நம்முடைய கம்ஃபர்ட்டை பொறுத்தது தான். ஒரு 6-7 பேர் போயிருக்கோம், ஒரு ரூம் கிடைச்சா போதும் அப்படின்னா ஒருத்தர் இந்த கியூல நின்று அவங்களுடைய ஆதார் கார்டு கொடுத்து ஆஃப்லைன் ரூம் புக்கிங் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு 10-12 பேர் போயிருக்கோம், ஒரு ரூம் கிடைச்சா பத்தாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2 பேர் நீங்க இந்த கியூல நின்று 2 பேருடைய ஆதார் கார்டு கொடுத்து தனித்தனியாக நீங்க ரூம் புக்கிங் செஞ்சுக்கலாம். ரூம் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் நம்ம கிட்ட ஒரு மொபைல் நம்பர் கேட்பாங்க, ஒரு ஆதார் கார்டு நம்பர் கேட்பாங்க. இது முடிச்ச உடனே நம்ம கையில் ஒரு ரூம் புக்கிங் ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மொபைல் நம்பர், ஆதார் கார்டு நம்பர், புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர் 1, அதுக்கப்புறமா QR கோட் இருக்கும். இந்த ஸ்லிப் நம்ம பத்திரமா வச்சுக்கணும். ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்த பிறகு எங்க ரூம் அலாட் ஆகிருக்கோ அங்க அந்த ரெஸ்ட் ஹவுஸ்ல போன உடனே இந்த ஸ்லிப் கேட்பாங்க. ஸோ இந்த ஸ்லிப் இருந்தாதான் நமக்கு ரூம் அலாட் பண்ணுவாங்க. அதனால இந்த ஸ்லிப்பை பத்திரமா மெயின்டைன் பண்ணணும். ஆஃப்லைன் ரூம் புக்கிங்ல நமக்கு 50 ரூபாய் ரூம் அல்லது 100 ரூபாய் ரூம் அலாட் பண்ணுவாங்க. இந்த டாரிஃப் ரூம் தான் வேணும் அப்படின்னு நம்ம ரெக்வெஸ்ட் பண்ண முடியாது. அதே போல 1000 ரூபாயும் ரூம் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அது நாம ரெக்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் நமக்கு 1000 ரூபாய் ரூம் கொடுப்பாங்க. ஏன்னா 1000 ரூபாய் ரூம் வேகன்சி ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். நம்ம ரெக்வெஸ்ட் பண்ண பிறகு இந்த ரூம் புக்கிங் நமக்கு கொடுத்தாலும் இந்த 1000 ரூபாய் ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு நமக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். ஆஃப்லைன் ரூம் புக்கிங் பண்ணக்கூடிய சமயத்தில் நம்ம எந்த மொபைல் நம்பர் கொடுத்தோமோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வரும். அந்த ரூம் அலாட்மெண்ட் மெசேஜில் எந்த கெஸ்ட் ஹவுஸ் நமக்கு அலாட் ஆகிருக்கு, எந்த ஃப்ளோர், என்ன ரூம் நம்பர் போன்ற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போகிறதுக்கு கூகுள் மேப் ரூட் கூட கொடுத்துருப்பாங்க. எத்தனை மணிக்குள்ளே நீங்கள் செக்இன் பண்ணணும் போன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ஒரு மெசேஜ்லேயே நமக்கு இருக்கும். அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த செக்இன் டைமுக்குள்ளே போய் நாம் ரூம் வாங்கிக்கணும். இல்லைன்னா அந்த ரூம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். இந்த ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் நம்ம கியூல எவ்வளோ ஏர்லியரா ஜாயின் பண்ணோமோ அவ்வளோ ஏர்லியரா நமக்கு வரும். நம்ம ரொம்ப டிலேடா கியூல ஜாயின் பண்ணியிருந்தோம்னா ரூம் அலாட்மெண்ட் மெசேஜும் டிலேடாக தான் வரும். நீங்க மதியம் 11:30-12 மணி போல கியூல ஜாயின் செய்து உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வரணும்னா கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் கூட ஆகலாம். ஸோ இந்த ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வரக்கூடிய அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கூட்டத்தை பொறுத்தும் நாம கியூல ஜாயின் பண்ண நேரத்தை பொறுத்தும் மாறுபடும். 50 ரூபாய் ரூம், 100 ரூபாய் ரூம் எது அலாட் ஆனாலும் நமக்கு காஷன் டெபாசிட் 500 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். 100 ரூபாய் ரூம் உங்களுக்கு அலாட் ஆகியிருக்குன்னா 100 ரூபாய் ரெண்ட், 500 ரூபாய் காஷன் டெபாசிட் சேர்த்து 600 ரூபாய் நம்ம பே பண்ணணும். அங்க எந்த ரூம்ல நமக்கு
அலாட் ஆகியிருக்கோ அந்த கெஸ்ட் ஹவுஸில் நம்ம ரிசப்ஷன் ஆஃபீஸில் போய் ரூம் புக் பண்ண சமயத்தில் நமக்கு கொடுத்த ஸ்லிப்பும் மொபைல் மெசேஜும் காமிச்சிங்கன்னா அவங்க அதை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு நமக்கு ரூம் கீ கொடுப்பாங்க. அப்போ நம்ம 600 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே உங்களுக்கு 50 ரூபாய் ரூம் அலாட் ஆகியிருக்குன்னா 550 ரூபாய் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அமௌண்ட் இப்போ கார்டு பேமெண்ட்டில் மட்டும்தான் வாங்கிக்கிறாங்க. இல்லை என்கிட்ட கார்டே கிடையாதுன்னு நீங்கள் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க யூபிஐக்கோ அல்லது கேஷ் வாங்குறதுக்கோ ஒத்துப்பாங்க. ஸோ அதுவுமே அந்த ரிசப்ஷனிஸ்ட்டை பொறுத்து தான் முடிவுகள் மாறுபடும். அதனால நீங்க ஆஃப்லைன்ல ரூம் புக் பண்ற முடிவோட திருமலைக்கு போறீங்கன்னா டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. அதே போல 1000 ரூபாய் ரூம் நமக்கு அலாட் ஆச்சுன்னா 1000 ரூபாய் ரெண்ட் பிளஸ் 1000 ரூபாய் காஷன் டெபாசிட் மொத்தம் 2000 ரூபாய் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். 1000 ரூபாய் ரூம் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணா மட்டும்தான் நமக்கு கொடுப்பாங்க. டிஃபால்ட்டா 50 ரூபாய் ரூம் அல்லது 100 ரூபாய் ரூம் தான் நமக்கு அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. நமக்கு ரூம் கீ கொடுக்கக்கூடிய சமயத்தில் ஃபேஸ் ரெக்கக்னிஷன் டெக்னாலஜி முறைப்படி நம்மள ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. மறுநாள் ரூம் வெக்கேட் பண்ணக்கூடிய சமயத்தில் மறுபடியும் அதே பர்சன் வந்து தான் அந்த ரூம் வெக்கேட் பண்ணி கொடுக்கணும். அப்பவும் ஒரு முறை ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. 2 ஃபோட்டோவும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் நமக்கு காஷன் டெபாசிட் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இல்லைன்னா காஷன் டெபாசிட் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. ஸோ யார் ரூம் கீ வாங்குறீங்களோ அவங்க வெக்கேட் பண்ணுற வரைக்கும் இருந்து ரூம் கீ ரிட்டர்ன் கொடுக்குற வரைக்கும் இருக்கணும். 2 ஃபோட்டோவும் செக் பண்ணுவாங்க. இப்போ 10 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து போயிருக்கோம். ஒருத்தர் தரிசனம் முடிச்சுட்டு நேத்தே கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு வேறு யாராவது ஒருத்தர் கீ ரிட்டர்ன் பண்ணலாமா அப்படின்னா அது அந்த ப்ராசஸ் கண்டிப்பாக முடியாது. ஸோ உங்களில் யார் ரூம் வெக்கேட் பண்ணுற வரைக்கும் இருப்பீங்களோ அவங்க வந்து ரூம் கீ வாங்குறப்போ ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ரூம் வெக்கேட் பண்ணுறப்பவும் அதே பர்சன் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.